அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவியருக்கும் தங்கள் குழந்தை செல்வங்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அமானிதங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு ஆடவரும் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்கும் தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் தன்னால் முடிந்த அளவிற்கு செய்து கொடுப்பது கடமை, அது அமானிதம் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு ஹதீஸை நாம் திறந்து பார்க்கின்றோம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற நூலிலே 2930வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே, உங்கள் பொறுப்புகளை பற்றி மறுமை நாள் ஆகிரத்திலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லிவிட்டு தொடர்ந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கூறுகின்றார்கள். ஆட்சியாளர்களை பற்றி, குடும்ப தலைவர்களை பற்றி, மஹல்லா தலைவர்களை பற்றி, அதே நேரத்தில் பெற்றோர்களை பற்றி, பிள்ளைகளை பற்றி தனித்தனியாக சொல்வார்கள். அந்த வரிசையில பார்க்கும் பொழுது வர்ரஜுலு, ஒரு ஆண், ஒரு கணவன், ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, தன் குடும்பத்தாருக்கு அவன்தான் பொறுப்புதாரி என்று சொன்னார்கள். வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும், அந்த குடும்பத்தாரை பற்றி அந்த ஆணிடத்திலே அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான். விசாரணையிலிருந்து ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், யாரும் தப்பிக்க முடியாது. நபிமார்கள் உள்பட எல்லோரிடத்திலும் அமானிதங்களை நீங்கள் நிறைவேற்றினீர்களா என்று அல்லாஹ் கேட்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அதனால ஒவ்வொரு தந்தைமார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிட வசதி இவைகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். பருவ வயதை அடைந்து திருமணத்திற்கு அவர்கள் தயாராகிவிட்டால் நல்ல ஜோடிகளை பார்த்து மார்க்கப்பட்டுள்ள மணமகனையோ மணமகளையோ பார்த்து தங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு திருமணம் செய்து வைப்பது ஒவ்வொரு ஆடவனின் மீதும் கட்டாய கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். சில ஆண்களை நாம் பார்க்கின்றோம், திருமணம் செய்வார்கள், குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள், அதற்கு பின்னால குடும்பத்தை கவனிக்கவே மாட்டாங்க. மனைவி சாப்பிட்டாளா, மனைவி ஆடை அணிந்தாளா, குழந்தைகள் சாப்பிட்டதா, குழந்தைகளுக்கு சரிவர ஆடைகள் இருக்கிறதா, எங்கு தங்கினார்கள், என்ன சாப்பிட்டார்கள், குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கப்பட்டிருக்கிறதா, பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பாடங்களை படிக்கிறார்களா, கல்வி கற்கிறார்களா, சாப்பாட்டிற்கு என்ன செய்கிறார்கள், எதை பற்றியும் யோசிக்கிறதே இல்லை. அவங்களா வளரட்டும், அவங்களா ஆளாகட்டும், அவங்களா சாப்பிடட்டும் என்று தட்டி கழிக்கக்கூடிய சில ஆண்களையும் சமுதாயத்திலே இன்றைக்கும் நாம் பார்த்து வருகின்றோம்.
மறுமை நாள் ஆகிரத்தில் இப்படிப்பட்ட தந்தைமார்கள், இப்படிப்பட்ட ஆண்கள் விசாரிக்கப்படுவார்கள். விசாரணையிலே சரியான பதிலை கூறவில்லை என்றால் அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, இதுவெல்லாம் அமானிதங்கள். இந்த அமானிதங்களை நாம் பேணி வாழ வேண்டும். குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். என்ன படிக்கிறான், ஏது படிக்கிறான். சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்களா, காலேஜில் படிக்கிறாங்களா, என்ன பாடம் படிக்கிறாங்க என்பதே தெரிய மறுக்கிறது. குழந்தைகளோடு அவர்கள் நெருங்கி பழகுவதில்லை. குழந்தைகளுக்கும் இவர்கள்தான் தந்தை என்று தெரிவதில்லை. அந்த அளவிற்கு குடும்பத்தை விட்டும் விலகி வாழக்கூடிய பல ஆண்களை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். சில பெற்றோர்கள், சில ஆண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மகனை பார்த்து, மகளை பார்த்து, நீ எனக்கு பிறந்த மகனே இல்லை, நீ எனக்கு பிறந்த மகனே இல்லை, மகளே இல்லை. தனக்கு பிறந்த குழந்தை செல்வங்களை தனக்கு பிறக்கவில்லை என்பதாக வாய்க்கூசாமல் சொல்லக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். இது மிகப்பெரிய ஒரு குற்றம். தனக்கு பிறந்த குழந்தைகளை தனக்கு பிறக்கவில்லை என்று சொன்னால் அதிலே பல வகையான அர்த்தங்கள் அடங்கி இருக்கின்றது. அப்ப நீ தவறான வழிக்கு நீ சென்றாயா? உன் மனைவி தவறான வழிக்கு சென்றாளா? அதுதானே அதிலே அர்த்தம். தனக்கு பிறந்த குழந்தை செல்வங்களை தனக்கு பிறக்காத குழந்தைகள் என்று சொன்னால் அவன் பெரும்பாவி என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. பெற்றோரின் அரவணைப்பு இல்லாத, குறிப்பாக தந்தையின் வழிகாட்டுதல் இல்லாத, தந்தையின் அரவணைப்பு இல்லாத, தந்தையின் பாசம் இல்லாத குழந்தை செல்வங்கள் தான் பிற்காலத்திலே சமூக விரோதிகளாக அவர்கள் ஆக்கப்படுகின்றார்கள். இன்றைக்கு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அமானிதங்களை, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரிவர செய்யவில்லை என்றால் முதுமை நம்மை துரத்தி கொண்டே வருகிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்றைக்கும் நாம் இளமையாகவே இருந்து விடுவோம், என்றைக்கும் கை நிறைய சம்பாதித்துக் கொண்டே இருப்போம் என்று யாரும் தப்பு கணக்கு போடுவது கூடாது, பகல் கனவு காண்பது கூடாது. நமக்கும் ஆரோக்கியம் நம்முடைய உடம்பை விட்டும் விடை பெற்று கொண்டேதான் இருக்கிறது. யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இளமை என்பதும் நம்மை விட்டும் விடை பெற்று கொண்டேதான் செல்கிறது. முதுமை நம்மை துரத்துகிறது, நோய் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டங்களிலே நமக்கு உதவுவதற்கு யார் வருவார் தெரியுமா? நாம் பெற்றெடுத்த குழந்தை செல்வங்கள் தான் வர வேண்டும். எந்த குழந்தை செல்வங்களை எனக்கு பிறக்கவே இல்லை என்று அமானிதத்திற்கு மாற்றமாக, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நாம் அவர்களை வீட்டை விட்டும் துரத்தி விட்டோமோ, அந்த குழந்தை செல்வங்கள் தான் நம்மை பிற்காலத்தில் கவனிக்க வேண்டும். அவர்கள் நம்மை கவனிக்க வேண்டுமானால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதங்களை, கடமைகளை நாம் ஒழுங்காக செய்திருக்க வேண்டும். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, கல்வியை கற்றுக் கொடுத்து, அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைத்து, அவர்களை அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்து, திருந்துவதற்காக நாம் அடித்து கண்டித்து வளர்த்திருந்தால் நமக்கு ஆரோக்கியம் குன்றுகின்ற காலகட்டத்திலே ஆலமரத்திற்கு அதனுடைய விழுதுகள் சுமைதாங்கிகளாக இருப்பதை போன்று நம்முடைய குழந்தைகள் நமக்கு சுமைதாங்கிகளாக, நம்மை சுமக்கக்கூடியவர்களாக, நம்மை அரவணைப்பவர்களாக அவர்கள் திகழ்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நமக்கு பிறந்த குழந்தையை எனக்கு பிறக்கவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? உலகத்திலும் மறுமை நாள் ஆகிரத்திலும் அப்படிப்பட்ட பெற்றோர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, முஸ்ததரக் அல் ஹாக்கிம் அப்படிங்கிற நூல்ல 2814வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது.
அப்படிப்பட்ட பெற்றோர்கள் எல்லாம் இந்த நபி மொழியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுமா ரஜுலின் ஜஹத வலதஹு அலா வஹுவ யந்துரு இலைஹி. பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நம்மை அரவணைக்க மாட்டாரா? நமக்கு உணவு தர மாட்டாரா? நமக்கு உடை தர மாட்டாரா? நம் மீது அன்பு செலுத்த மாட்டாரா? பாசமழை பொழிய மாட்டாரா? குழந்தைகள் பார்த்து கொண்டே இருக்கிறது தந்தையை. ஆனால் தந்தை என்ன செய்கிறார் தெரியுமா? ஜகத வலதகு, தன் குழந்தையை மறுக்கிறார். எனக்கு பிறக்கல, வேற எவனுக்கோ பிறந்திருக்கிறான். அப்போ மனைவியை கொச்சைப்படுத்துகின்றார். தன்னுடைய மனைவிக்கு வேறு ஒருவரின் மூலமாக பிறந்த குழந்தை என்று சொன்னால் அப்ப மனைவியின் மீது அவதூறு சுமத்தவில்லையா? சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் இது போன்ற நபர்களை எல்லாம் 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, அமானிதத்திற்கு மோசடி செய்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருகிறது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் தந்தையினுடைய முகத்தை பார்க்கிறது. நம் மீது அன்பு காட்ட மாட்டாரா? அவருக்கெல்லாம், அந்த குழந்தைக்கெல்லாம் அவங்களுடைய அத்தா அம்மா அன்பு செலுத்துறாங்களே, எங்க அத்தா அம்மா எங்களை விரட்டுறாங்களே என்று பெற்றோர்களை அது பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த தந்தை என்ன செய்கிறார்? ஜகத வலதகு, தன் குழந்தையை தனக்கு பிறந்த குழந்தை இல்லை என்று மறிக்கிறார். இஹ்தஜபல்லாஹு மின்ஹு, அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா இவரை விட்டும் ஒரு திரையை போட்டு விடுவான். அதாவது தன்னுடைய அருள், தன்னுடைய இரக்கம், தன்னுடைய ரஹ்மத், தன்னுடைய பரக்கத் எதையுமே அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். ஒரு திரையை போட்டு விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃபலஹு அலா ரூஸில் ஹலாயிகி மினல் அவ்வலீன வல் ஆகிரீன். உலகமே திரண்டிருக்கின்ற மறுமை நாள் ஆகிரத்தில் அனைத்து மக்களுக்கு மத்தியிலே அந்த பெற்றோரை, குறிப்பாக அந்த தந்தையை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, குழந்தைகள் என்னதான் தப்பு செய்தாலும் கூட அவர்களை அழைத்து தப்பை தப்பென்று சுட்டி காட்ட வேண்டும். தேவைப்பட்டால் கண்டிக்க வேண்டும். குழந்தைகளை தண்டிப்பது அவங்க நாசமா போட்டுங்கிறதுக்காண்டி நம்ம தண்டிக்கலையே, அவங்க திருந்தி வரட்டுங்கிறதுக்காண்டி தான் நம்ம தண்டிக்கிறோம். அந்த நேரத்தில் என் மூஞ்சில முழிக்காத, எனக்கு முன்னால வராத, எங்க வீட்டுக்கு வராத, வீட்டை விட்டு வெளியே போ, எனக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ எனக்கு பிறந்த மகனே இல்லை அப்படின்டா அவன் திருத்துவதற்கு வழி ஏற்படவே செய்யாது. இன்னும் தந்தைக்கு எதிராகத்தான் அவன் செயல்படுவான். இன்றைக்கு எத்தனையோ சமூக விரோதிகளின் பட்டியலை நாம் திறந்து பார்த்தால் அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட பெற்றோரின் அரவணைப்பில் வளராத பிள்ளைகள் தான் சமூக விரோதிகளாக, பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் நிச்சயமாக கூற முடியும். எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும், குறிப்பாக தந்தைமார்கள், தாயின் அன்பு இருக்குத அதுக்கு ஈடு இணையே கிடையாது. பிள்ளைங்க என்னதான் தப்பு செய்தாலும் கூட மன்னிக்கின்ற மனப்பக்குவம் உடையவள் தான் தாய். ஆனால் இந்த தந்தை தான் என்ன செய்கிறார்? வீட்டை விட்டு போ, என் மூஞ்சில முழிக்காத, எனக்கு பிறந்த குழந்தை இல்லை, இப்படி எல்லாம் சொன்னா இது இன்னைக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு ருசியா இருக்கும். ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது என் பிள்ளைய எங்க என்னைய பார்க்க மாட்டேங்கானே, என்னை அரவணைக்க மாட்டேங்கிறானே, எப்படி அரவணைப்பான்? அமானிதத்திற்கு மோசடி செய்தால் அதற்குண்டான தகுந்த தண்டனையை பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக வரக்கூடிய தொடர்களில் பார்த்து கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் நம்முடைய பிள்ளைகளை நல்ல விதமாக பராமரித்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி பிற்காலங்களில் நம்மை பராமரிக்கின்ற குழந்தைகளாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صل على محمد وآل محمد
اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد